இது வந்து வெஜ்ஜு ப்ரெட்டு சாண்ட்விச் மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு அந்த நெய்யில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டை அப்படியே தோசைக்கல்லையும் இன்னொரு டைம் திருப்பி போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெட்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். முறுமுறுன்னு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அது அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு பெரிய தக்காளி வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததை நான் காமிக்கலை, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு இந்த தக்காளி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் வந்துட்டு தண்ணியெலாம் நல்லா சுண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் வந்துட்டு இந்த தக்காளி கலவை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்துருக்கோம். அதை வந்து சேர்த்துட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே மூடி வச்சுட்டு இப்போ வந்து இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காலையில் கொடுப்பேன். இவர் வந்து ஆஃபீஸ் காலைல 9 மணிக்கு எந்திரிப்பார். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் கொடுத்தோன்னா போகிறப்ப சாப்பிட்டு போவார். 4வது கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம்.